சக்கரை தலைமை சகோதரர் துரை மாணவர்கள் பூஜா கோபாலகிருஷ்ணன் இவர்களுடைய இல்லற திறப்பு விழாவை திருப்பிக் கொண்டிருக்கிற நம்முடைய துணை முதல்வர் அன்பிற்குரிய இருக்கிற மற்ற அமைச்சர் பெருமக்களே, வருகின்ற இருக்கிற உற்றார் உறவினர்களை அவருடைய சார்பாக வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். முதலமைச்சர் பொறுப்பேற்று நடத்தக்கூடிய நம்முடைய பொதுக்குழு உறுப்பினர் அண்ணன் ஜெயக்குமார் இந்த திருமண விழா நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்கின்ற அனைத்து அமைச்சர் பெருமக்களுக்கும் நம்முடைய அனைவருக்கும் முதற்கண் காலை வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்தில் தொண்டராக பணியாற்றக்கூடியவர்களுக்கு கிடைக்கின்ற மிகப்பெரிய பெருமை என்பது நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்களும் மாண்புமிகு துணை முதல்வர் அவர்களும் நான் விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். திராவிட இயக்கத்தின் 5ஆம் தலைமுறை தலைவர், கழகத்தின் இளம் தலைவர், மாண்புமிகு துணை முதலமைச்சர் எனது ஆறுயிர் அண்ணன் அவர்கள் நடத்தி வைத்த மணமக்கள் பல்லாண்டு வாழ வாழ்த்தி வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மரியாதைக்குரிய கம்பன் அவர்கள், முதலமைச்சரையும் உழைப்பையும் போல என்னுடைய மாண்புமிகு துணை முதலமைச்சரையும் ஆற்றலையும் போல வாழ்க்கையில் எல்லா வளங்களையும் பெற்று வாழுமாறு அன்போடு வாழ்த்தி தலைமை கழக வழக்கறிஞர் அணியின் சார்பில் நம்முடைய சூர்யா வெற்றி கொண்டான் அவர்கள். மணமக்கள் பல்லாண்டு வாழ வாழ்த்துகிறேன். வாழ்த்த வேண்டிய தலைவர் வருகை கொண்டிருக்கிறார். எனவே அவருடைய வாழ்த்துக்கள் போதும். நன்றி, வணக்கம். தஞ்சாவூர் தெற்கு மாவட்ட கழகத்தின் செயலாளர் தமிழகத்தினுடைய வருங்காலம் மணவிழாவுடைய தலைவர் அவர்களுடைய வாழ்த்துதலோடு மணமக்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் கூறி நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். அவர்கள் நடத்தி வைக்கின்ற திருமணம் பல்லாண்டு மணமக்கள் வாழ்க வாழ்க என வாழ்த்தி நிறைவு செய்கின்றேன். திராவிட இயக்கத்தின் இளம் தலைவர், தமிழகத்தினுடைய துணை முதல்வர் தலைமையில் திருமணம் ஏற்றிருக்கிற இந்த திருமண இளைஞரணி செயலாளர் அன்பிற்கினிய சகோதரர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் நடைபெறும் இந்த மணவிழாவில் இல்லறமேற்கும் மணமக்கள் எல்லா வளமும் பெற்று அனைவரின் வாழ்த்துக்களோடு வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். எல்லா வளமும் பெற்று பல்லாண்டு காலம் வாழ வேண்டும். அந்த வாழ்நாள் பெருமையை பெற்ற திருமணம் குமார் அவர்களை சாரும் ஆரம்ப காலம் முதல் இயக்கத்திற்கு பணியாற்றிய அண்ணன் குமார் இல்ல விழாவில் எதிர்கால தமிழகம் கலந்து கொண்டிருக்கிறார் என்றால் கழகத் தலைவர் கலைஞர் வாழ்வியதற்கு சமம்.
அண்ணன் தளபதி வாழ்க்கையதற்கு சமம், தமிழ்நாடு வாழ்க்கையதற்கு சமம். எனவே மணமக்கள் அடுத்தது பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் குமாரனுடைய இல்ல திருமணத்திற்கு அமைச்சர் அனந்தன் கோபி சொல்லியிருந்தது நண்பர் அன்பில் மகேஷ் பொய்யாங்க அவர்களே, அண்ணன் மெய்யநாதன் அவர்களே, கழகத்துறை அமைப்பு செயலாளர் அண்ணன் அரசு பாரதி அவர்களே, தஞ்சை மத்திய மாவட்ட கழக செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான அண்ணன் திரு ஒரே சுந்தரசன் அவர்களே, மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் பூட்டி கலைவன் அவர்களே, அண்ணன் செல்லப்பாணி அவர்களே, அண்ணன் சாக்கோட்டை அன்பழகன் அவர்களே, முன்னாள் அமைச்சர் அண்ணன் வைத்தியலிங்கம் அவர்களே, தலைமை நிலைய செயலாளர் அண்ணன் பூச்சி முருகன் அவர்களே, டெல்லி சிறப்பு பிரதிநிதி அண்ணன் ஏ.கே. சிஜயன் அவர்களே, கழக இளைஞரணியினுடைய மாநில துணை செயலாளரும் தாக்கூர் தலைவருமான சகோதரர் இளையராஜா அவர்களே, காங்கிரஸ் தேர்தலை சேர்ந்த கிருஷ்ணா அவர்களே, நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அண்ணன் எஸ்.கே. அவர்களே, சகோதரர் முரசொலி அவர்களே, சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் டி.கே.சி. நீலகண்டன் அவர்களே, அண்ணன் அசோக்குமார் அவர்களே, அண்ணன் அண்ணாதுரை அவர்களே, சகோதரர் முத்துராஜ் அவர்களே, மாநகர செயலாளரும் மேயருமான சகோதரர் சன் ராமநாதன் அவர்களே, அண்ணன் ஜித்து அவர்களே, மருத்துவர் அஞ்சல் பூபதி அவர்களே, அண்ணன் சூர்யா வெற்றிகுடன் அவர்களே, சகோதரர் கம்பன் அவர்களே, அண்ணன் வழங்கிய சிறப்பு குறித்த வந்திருக்கக்கூடிய அனைத்து கழக நிர்வாகிகளே, அண்ணன் கலிமேல் செல்வம், அண்ணன் நிமார், அண்ணன் மகேஷ் பிரசாத் உள்ளிட்ட செயற்குழு மற்றும் பொதுக்குழு உறுப்பினர்களே, சட்ட போராட்டத்தை நடத்தி அதிலையும் வெற்றி பெற்றவர் தான் அண்ணன் ஜெயக்குமார் அவர்கள். இப்போது எதிர்கட்சி தலைவர்